சந்தோஷமாக வாழலையா அவங்களை போல வந்துடலாம். அந்த சந்திரனுக்கு ஒரு சாபம் உண்டு. சந்திரனுக்கு எத்தனை மனைவி? 12 மனைவி, 27 மனைவிமார்கள். ஆமா, அந்த 27 பெண்கள் யாருடைய பிள்ளைகள்? தச்சன் என்று சொல்லக்கூடியது 50 பெண் அவருக்கு யாராவது கொடுத்திருக்கிறாங்க. 50 பெண்ணு 3 பேர் கொடுத்திருக்கிறாங்க. சந்திரனுக்கு 27, காசிமனுக்கு 13, யமதர்மனுக்கு 10. 50 பெண்களும் 3 பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த சந்திரன் என்ன செய்தார்? ரோகிணி இடத்துல மட்டும் சந்தோஷமா இருந்திருக்கிறார். அதனால இந்த 26 பெண்கள் இடத்துல எந்த ஒரு உறவு கிடையாது. இந்த பெண்கள் போய் அவங்க அப்பா சொல்லி இருக்கிறார், ரோகிணி இடத்துல மட்டும் சந்தோஷமா இருக்கிறாரு. எங்க இடத்துல எந்த ஒரு ஆசபாசமும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேகத்தோடு வந்து, சந்திரா, என் பிள்ளைகள் 27 பெண்கள் இடத்துல விட்டுருக்கிறேன். ஆனா ஒரு பெண் இடத்துல மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன். உங்க சாபம் எப்படி கொடுக்கிறேன்? 15 நாளைக்கு வளரணும், 15 நாளைக்கு கேள்வி கொண்டு சாபத்தை கொடுத்திருக்கிறார். சாபத்தை கொடுத்த வழி எங்க சென்றார்? ஆண்டவரத்தை சென்றிருக்கிறார். சாட்சாது எப்ப ஆண்டவரத்தை சென்ற உடனே அவர் சொல்லியிருக்கிறார், என்னால முடியாது, சிவபெருமானத்தில் செல்லு அப்படி என்று போய் சிவபெருமானத்தில் அறிக்கை இருக்கிறார். நானும் 15 நாளைக்கு வளரவா, 4 நாளைக்கு தேவையான சாப்பிட எனக்கு தேவை கிடையாது. ஆமா, நான் வர முடியாது. இருந்தாலும் சாமி, நீயோ பரமக்கடலை அவருடைய இளைய மகன் அழகான முருகன், தமிழ் கடவுள், அவருக்கு 2 மனைவி. அவர் 2 மணியை வச்சிருக்கும் போது கட்டி சமாளிக்க முடியாது. அவரே வந்து சமாளிக்கிறார். அவங்களுக்குமே இருக்கக்கூடிய வரவு ஒண்ணு. உறுதிகளுக்கு இதுவரைக்கும் எந்த வரவு ஒரு ஆள் இறந்து போனதுல ஒரு தனி அப்படி போயிட்டாங்களா? இருந்தாலும் அது மட்டும் தெரியாது சாமி. வேற எப்படி தெரியுமா? பார்வதியோ அந்த முக்தன் பழமும் கடவுளாகிய அந்த பார்வதியும் பரமசிவன் வாழலையா எப்படி வாழ்கிறார்கள்? இருவரும் ஒரே உடலில் சரிபதியாக நாம வாழலாம். வாரின சாமி அவருக்கு ஏகப்பட்ட சாபம். அவர் இருப்பதும் கையில மேல அந்த பார்வதி பரவ நான் பார்த்தா போக முடியாது. அந்த சிவாலிக்கு நான் பார்க்க முடியாது. அப்படி யாரெல்லாம் ஒப்பிட்டு என்னதான் சொன்னாலும் ஒரே மந்தோடி மறுபடி போய் செல்கிறாரே, இவருக்கு என்ன பார்த்தா
பார்த்தா என் வயது பெண்ணாக தெரியலையா? திருமணமான கன்னி பெண்ணாக தெரியலையா? என் அக்கா ஜெயா அவரை பெண் நடத்த வேண்டும் மனுஷா. பெரியம்மா மகன் அப்படி இருந்தாலும் அது மட்டும் தெரியாது சாமி. என்ன சொன்னாலும் அப்படி சிந்திய முத்தையெல்லாம் ஒரு மாலையாக தோன்றிடுவேன். மாலையாக தோற்ற முத்தே என் மார்பில் அணிந்து கொள்வேன் சாமி. மூணு பேர் இருக்கிறாங்க. எப்ப கல்யாணம் பண்ணுவான்னு தெரியல சாமி. அவர் ஞாபகமா அப்படி வாயை திறந்து அவர் வாய் முத்து சிந்திச்சுன்னு வச்சுக்காங்க. அந்த சிந்திய முத்தை எல்லாம் சிதறாம சேர்த்து எடுத்து ஆமா சரிம்மா பாரு இந்த மாதிரி ஒரு மாலையாக அப்படியே என் மார் மீது அணிந்து கொண்டார். அவர் என் பண்ண சொல்றேன் இது அவர் ஞாபகமா மார்போடு போட்டு அவர் என்ன மாரோடு அணைத்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமா இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இதா இல்ல மாதிரி மொத்தம் ஆயிட்டாங்க. அதனால பேர் எப்படி தெரியுமா அந்த தாரையா அப்படி அந்த தங்க பொடி பொட்டனே உண்டானா சந்தனம் போல தடி வெளுத்து பிறந்தது வேஸ்ட் உண்மையால பொம்மனாட்டியா பிறந்தா இந்த மாதிரி ஆம்பளை கட்டிக்கின்னு சுத்தி சுத்திலாம்
ஆனா இது கெட்டு போயிடும். ஒரு நாள் பார்த்தா கூட கால் கையில அவர் பார்த்தாரா? ஆமா. அண்மை காண்புலம் அப்படி இருந்தாலும் என்ன சொன்னாலியோ மௌனமாவே கேட்டு என்ன ஒரு வேலை நாட்டு போச்சு. அதான் ஒரு வேலை பாடியா கேட்கறது. அப்படி இருந்தாலும் இந்த என்னதான் கட்டாயம் எனக்கு பிடிக்கல போல தெரியுது. அப்ப வந்த உடனே மூஞ்சி கழுவு வாய் கழுவுல அதுக்கு இத்தனை நாளா நம்ம தவம் கிடந்தோம் மன்னவர் வந்துட்டாருன்னு நீங்க சொன்ன உடனே நான் தூக்க கலைக்குள்ள இருந்து அப்படியே எழுந்து வந்துட்டேன் பாரு. அர்ஜென்டா எங்கன்னா போகணும்னா அவசர அவசரமா நேரத்துல வேலை செஞ்சுட்டு அந்த சென்ட் அரிசி வந்துடுறாங்க பாரு. அப்படி ஆசையா அழுக்கு இருந்தா கூட சரி. அப்படியே மொத்தமா அந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அழுக்க வச்சு பழிசையில நல்ல வேலை இன்னைக்கு நான் தூங்கும் போது சீலை கட்டியிருந்தேன். நைட்டி போட்டுதான் என் நிலைமை என்ன ஆகுது அப்படியே வந்துட்டு. ஆமா அப்படி பழிசையில இருக்கு கட்டி நைட்டி கோயிலுக்கெல்லாம் போட்டாங்க. ஆகாது. நைட் என்னாச்சு தெரியுமா? வீட்டோட போட்டாங்க. இப்ப கடத்தெருவுக்கு போட்டாங்க. இப்ப பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறாங்க. இப்ப எல்லாம் போய் சனிக்கிழமை கோயிலுக்குள்ள பார்த்தா நைட் போட்டு சொல்றாங்க. நைட்டி போய் அதுக்கு வியாக்காடு. இப்ப என்ன பண்ணிருந்தாலும் அப்படி இருந்தாலும் எத்தனை சொன்னாலும் கண்டிப்பா என்ன பார்ப்பது. ஏன்னா நீங்க சொன்னது போல நான் தூக்க கலையில இருந்து அப்படியே வந்துட்டேன். அதனால நானும் மாலைக்கு சென்று ஸ்நானபானம் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வண்ணமாய் பட்டுடுத்தி குடகு சந்தனம் ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவம் எல்லாம் போட்டு, அதாவது அதெல்லாம் இப்ப எல்லாம் தெரியாது. ஏன்னா குடகு சந்தனம் ஜவ்வாது கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய வாசனை திரவங்கள் தெரியும். இப்ப அதான் இப்ப என்னன்னு சொல்லுது, இப்ப என்னன்னு சொல்லுதுன்னா பாடி ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே அதெல்லாம் வாசனை திரவம் எல்லாம் பூசிக்கொண்டு எனக்கு ஒரு பச்சை பல்லாக்கும் என் மன்னருக்கு ஒரு முத்து பல்லாக்கும் கொண்டு வருவார். பரியந்தம் அவர் பத்திரமா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை பண்ண பின்னழகு மின்னழகு கண்டிப்பா பின்னழகு குறைவு கொஞ்சம் கரவை கரசியல் இருப்பது போட்டுக்கு அது கட்டிடுவாங்க. அந்த பின்னழகு அப்படி இருந்தாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா உங்க வயிற்று அதனால இது ஒரு 7 கோர் போடுது. போய் அங்க மாட்டி 4 நீ 4 போட்டியா? நான் 3 போட்டா 3 4 3 7 ஆயிரம் கோல் ஏத்துக்கலாம் போய். அப்படி ஏன்னா அவர் சந்திர குலத்திலே பிறந்தவர், சத்தியம் தவற மாட்டார். கண்டிப்பா குருகுலத்திலே பிறந்தவர், ஆமா கோடு தவற மாட்டார். அதனால இந்த கோடு போட்டுக்க கோடு என் பேர் இருந்து பத்திரமா பார்த்து கண்டிப்பா ஆமா பக்கத்துல அவங்க பொண்டாட்டி இல்ல, அவங்களுக்கு காவல் தெரியும். கண்டிப்பா
மனுஷன் 7 பேர் இங்க எதுக்கு தெரியுங்க கேளப்பாரு. 7 கோடு எதுக்கு இந்த கோடு? நீங்க குருகுலத்தில் பிறந்தவர்கள் கோடு தவறாதவர்கள். சத்திரகுலத்தில் பிறந்தவர்கள் சக்தி தவறாதவர்கள். முதல் கோடு உங்க தாய் மேல ஆணை, அண்ணன் மேல ஆணை, ஆனால் 5 பேர் மேல ஆணை. இந்த சந்திர குலத்தில் ஆணை. மாமன் கண்ணன் ஒரு பெண்ணாக பெண்ணை பார்த்து இவர்களுக்கு கணவராக வேண்டும் என்று அவளோட வார்த்தைக்கு நாம் செல்லப்படியானால் 7 கண்ணி பெண்களுக்கு 7 கோடி ஒட்டிவிட்டு நான் அரண்மனைக்கு சென்று ஆடைய அலங்கரித்து நான் தேடி வரக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு புத்தம் பல்லாக்கி என் கணவருக்கு ஒரு புத்தம் பல்லாக்கி எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் எப்ப வருவாரோ நான் எப்ப போகிறேனோ எவ்வாறு என்று காண்கிறேன். ஒரு தவறுகள் செய்திருப்பேனா இல்லப்பால் கேட்டவருக்கு கல்விப்பால் வைத்திருப்பேனா நான் போகக்கூடிய கவனங்கட்டி என் மாடோடு மீதையில் மதிக்கொண்டு நிற்கலாம். இந்த தேரோட வீடுக்குள் பார்த்தா குழந்தை நான் தனந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறேன். நான் இருக்கக்கூடியதா ஆரணமான காரணம்